ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ மாதிரின்னு ஒரு ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ தான். ஸோ தம்ப்நெயிலில் பார்த்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எதை பற்றின்னு. ஏர்பாட்ஸை பற்றின ஒரு ரிவ்யூ தான் நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன். ரிவ்யூன்றதை விட நான் யூஸ் பண்ணுற ஏர்பாட்ஸை பற்றின யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஏர்பாட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போட் பிராண்டில் 121V2 அப்படின்ற ஒரு மாடல் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் அதோடய பாக்ஸு. தெரியுதான்னு தெரில, பேக் கேமராவில் வச்சு எடுத்ததுனால உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரில. ஸோ நமக்கு ஒரு பேக்கில் எப்படி இருக்குது, சைடில் எப்படி இருக்குது, இந்த சைடில் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ பேக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். சரி, சும்மா உங்கள்கிட்ட ஒரு ஓப்பன் பண்ணி காட்டுவோம் தான் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். இது ஏதோ வாரண்ட்டி கார்டு. ஆமாம், இது வந்து வாரண்ட்டி கார்டு. ஓகே, இப்படி தான் அந்த பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு. இதுதான் அந்த ஏர்பாட்ஸு தலையில் வச்சுருக்கேன். சரி, இதுதான் அந்த ஏர்பாட்ஸு. இப்படி தான் இதுக்குள்ளேருந்து எடுப்பேன். தெரியுதா? அப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதை நான் முழுசாக சொல்கிறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஸ்பாஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ள எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஆச்சுன்னா வேறு யூஸ் பண்ணுறதுக்கு. தெரியுதா? இந்த மாதிரி நிறைய ஒரு 3-4 இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே எப்படி இருக்கும், இதில் தானே எப்படி இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜிங் கேபிள் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். சும்மா அது பேக் மட்டும் பண்ணி உங்களுக்கு காட்டணும் தான். இந்த கேபிள் மட்டும் இதில் இருக்கும். இது எத்தனை கேபிள் தெரில, வெறும் நார்மல் கேபிள் தான் இதுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அது போக இங்கே ஒரு பஞ்சு மாதிரி ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்டை, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டிக் இது மாதிரி. இதெல்லாம் இவங்களோட ஸ்பான்சர்னு நினைக்கிறேன். வெறும் ஃபோட்டோவாக தான் இருக்குது, யூசர் மேனுவல் கிடையாது. இது வெறும் ஃபோட்டோஸாக தான் இருக்குது. பாருங்கள், தெரியுதா? எடுத்து திருப்பட்டும். யூசர் மேனுவல் இருந்தால் இருக்குது. எரிஞ்சு தரப்பட்டுரும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இந்த டப்பா மட்டும்தான் இருக்குது. இதுதான் இந்த ஏர்பாட்ஸு. ஸோ இந்த ஏர்பாட்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இப்படி நீளமாக இருக்காது, சும்மா ரவுண்டாக சின்னதாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி 2 ஏர்பாட்ஸ் இருக்குது. தெரியுதா? ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு இது மாட்டிக்கலாம். இது வந்து சென்சார் கிடையாது, பட்டன் டைப்பு. தெரியுதா? சவுண்டு கேட்குதா? இது ஒரு பட்டன் டைப்பு. இதை காட்டிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 8 மந்த், ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 இயர் ஆகலை, இன்னும் ஒரு 10 மந்த் யூஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ 10 மந்த்தாக யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஸோ எப்படி இந்த பாக்ஸ்லாம் இருக்குது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு ஒரு சும்மா காட்டணும்னு தோணுச்சு. ஸோ அதான் காட்டினேன். ஸோ இதுதான் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டு குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. உண்மையிலே குவாலிட்டியாக தான் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்குது. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் உள்ளே போனதும் தெரில, வெளியே வந்ததும் தெரில. கீழே விழுவும் அந்த பயம் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். பட் ஆனால் உள்ளே சூப்பராகவே செட் ஆகிட்டு. இந்த மாதிரி டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத நம்ம இதிலே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஆன் ஆகிட்டா ஆஃப் ஆகிருக்கான்ட்டு, இந்த ப்ளூடூத் ஆன் ஆகிருக்கா ஆஃப் ஆகிட்டான்னு பார்க்குறதுக்கு இதில் ஒரு லைட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ப்ளூ ரெட்டுன்னு ஒரு மாதிரி மாற்றி எரியும். ஸோ எரியும் போது நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் இது வந்து ஆனில் இருக்குது, இல்லை எரியலைன்னா இப்போ ஆஃபில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆஃபில் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்க வேண்டியதான். ஏர்பாட்ஸை உள்ளே அதில் மாட்டினதுக்கப்புறம் ஒரு சவுண்டு வரும். சவுண்டு வந்துச்சுன்னா ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எடுத்தோடனே தெரியணும். ஆன் ஆயிடுச்சுன்னா லைட் எரியும், இல்லை காதில் மாட்டினீங்கன்னா சவுண்டு கேட்கும். ரெண்டுமே தெரியணும். ஸோ இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இல்லை இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் இப்போ ஏர்பாட்ஸை போட்டு தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏர்பாட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஏர்பாட்ஸு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வயர்டு இயர்ஃபோன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது எல்லாமே 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, அதிகபட்சம் 500 ரூபா கொடுத்து நான் வாங்கினேன். அந்த வயர்டு ஹெட்ஃபோனோட குவாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது
இந்த குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஒருவேளை இது ரேட் அதிகமாக இருக்கிறதுனால கூட இதோட சவுண்டு குவாலிட்டி நல்லா இருக்கலாம். அதே மாதிரி வயர்டில் நான் வந்து ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கொடுத்து வாங்கியிருந்தேன்னா அதுவும் கொஞ்சம் இன்னும் சவுண்டோட குவாலிட்டி வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம், எனக்கு தெரில. எது நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வயர்டு ஹெட்ஃபோன் நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1-2 வகையில் வயர்டு ஹெட்ஃபோன் நல்லா இருக்க மாதிரி பாதி 50-50 தாங்க. வயர்டு ஹெட்ஃபோனோட ஃபீச்சர்ஸ் வேறு, இந்த மாதிரி ப்ளூடூத் ஃபீச்சர்ஸ் வேறு. வயர்டு ஹெட்ஃபோனில் வந்து நீங்கள் சார்ஜ் போடணும்னு அவசியம் கிடையாது. ப்ளக் பண்ணி நீங்கள் இயர்ஃபோனில் போட்டால் போதும், பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், இல்லை வீடியோ சாங் ஏதாச்சும் மியூசிக் கேட்டுக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். பட் இது சார்ஜ் எதுவும் தேவையில்லை. ஆனால் இதுக்கு வந்து சார்ஜுன்னு ஒன்று போடணும். ஸோ எப்போ சார்ஜ் ஏறும்னு சொல்ல முடியாது. ஏறாது, சார்ஜர் போட்டதை ஏறும். எப்போ சார்ஜ் இறங்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ சொல்ல முடியும், ஏன்னா இதில் இது பாயிண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்கள்ல. ஸோ இதை நம்ம இப்போ எடுத்து போனால் எங்கேனாலும் இது சார்ஜ் போட்டு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க, ப்ளக் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்கல்ல, சார்ஜ் போடுறதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வயர்டு வந்துச்சுன்னா வயர் வந்து ஈஸியாக பிஞ்சிரும், இல்லை வந்து டேமேஜ் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சரியாக ப்ளக் பண்ணலன்னா வால்யூம் பட்டன் ஏறுறது ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ண. நான் வயர்டு ஹெட்ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1-2 ஹெட்ஃபோன் வந்திங்கன்னா எல்லாமே லோ குவாலிட்டியாக தான் வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணும்போது சவுண்டு ஆட்டோமேட்டிக்காக ஏறுறது இறங்குறது, அப்படி இல்லைன்னா மியூசிக் கரெக்டாக ஓடாது அந்த மாதிரி ஒரு ஃபீலு, அந்த மாதிரிலாம் வயரில் இருந்துச்சு. ஆனால் அந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வாங்கினதுலேருந்து அந்த ப்ராப்ளம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா வயர்டுனா நசன்னு இருக்கும், வயரை வந்து கைக்கில் அங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்கும், நம்மளால் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இது வந்து இருக்கிறதே தெரியாததுனால ஃப்ரீயாக ஜாலியாக யூஸ் பண்ண முடியுது. முன்னாடிலாம் 100 200 கொடுத்து ஹெட்ஃபோன் வாங்குறது பெரிய விஷயமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து அசால்ட்டாக 2000 3000 8000 10,000 ஒரு ஹெட்ஃபோன் வாங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வாங்கிட்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது, எந்த இது பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறது, 1400 கொடுத்து வாங்குகிற ப்ராடக்ட்டு கூட 100 ரூபீஸ்க்கு வாங்குகிற ஒரு ஹெட்ஃபோன், வயர்டு ஹெட்ஃபோன் லெவலுக்கு உழைக்க மாட்டேங்குன்றது ஒரு வருத்தமான விஷயம் இருக்குது. ஏன்னா 1400 1000 மேலே வாங்கின பொருள் கூட இப்போ வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக போனால் மட்டும்தான் குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா நம்ம 100 to 200 to 500 700 800 ரேஞ்சு, நம்ம 500 தாண்டிடுச்சுனாலே நம்ம நல்ல குவாலிட்டியை எதிர்பார்ப்போம். ஆனால் 1000 ரூபீஸ்க்கு மேலே வாங்குகிற இந்த ஹெட்ஃபோனுக்கு வந்து குவாலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வாய்ஸ் அந்தளவுக்கு கேட்காம, ஒன் சைடு மட்டும் கேட்டு ஒன் சைடு கேட்காம இந்த பிரச்சனையாக வருது. ரேட்டு வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்குது. 1400 கொடுத்து 1400 ஏன் சொல்கிறேன்னா, இதோட ரேட்டு அந்த ரேட்டு தான் 1400 தான். நான் ஏன் இவ்வளோ குறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, வாங்கி ஒரு 4 மந்த்லேயே இந்த 2 சைடில் உள்ளது கேட்காம ஒன் சைடு தான் கேட்டுக்கிட்டு இருக்குது. இது ப்ராடக்ட் வந்து ஒரிஜினல் ப்ராடக்டாக டூப்ளிகேட் ப்ராடக்டானு தெரில. நான் வந்து ஆன்லைனில் வாங்கலை, ஆஃப்லைனில் தான் ஒரு கடையில் தான் வாங்கினேன். ஸோ எப்படின்னு தெரில, 4 மந்த்து தான் ஆகுது. ஆனால் ஒன் சைடு தான் கேட்டுக்கிட்டு இருக்குது. வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியல, அவங்ககிட்ட கேட்ட வாரண்ட்டிலாம் கிளைம் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க கடையில். ஸோ வேறு வழி இல்லாமல் ஆஃப்லைனில் காம்ப்ளெக்ஸ்ன்ற ஒரு இடத்துல ஒரு கடையில் வாங்கினேன், லோக்கல் கடையில் தான் வாங்கினேன். ஸோ என்னால் எதுவுமே கிளைம் பண்ண முடியல. பட் இன்னமும் ஒன் சைடு கேட்டுக்கிட்டு இருக்குது. அதை வச்சு தான் நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி நான் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் 2 சைடுமே கேட்டுருந்துச்சு, சூப்பராகவே கேட்டுச்சு, சவுண்டு போச்சு. மற்ற எந்த பிரச்சனையுமே இல்லை, இந்த ஒன் சைடு மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்குது. நான் எந்த ஹெட்ஃபோன் வாங்கினாலும் வயர்டு ஹெட்ஃபோன்லலாம் ஒன் சைடு மட்டும் கேட்க முடியல, அந்த மாதிரி தான் வயர்லெஸ் ஹெட்ஃபோன்லேயே இப்படி ஒன் சைடு தான் கேட்டுக்கிட்டு இருக்குது. இது ஒரு டேமேஜ், இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக பார்க்கேன். மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுமே இதில் எனக்கு தெரியல. சார்ஜ் போடணும், எப்போ சார்ஜ் ஆகும்னு தெரியாது. ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1400 500 கொடுத்து வாங்குகிறோன்னா ஒர்த்தான்னு கேட்டிங்களா, அந்தளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சவுண்டு குவாலிட்டி ஓகே தான். ஆனால் 800 வாங்குகிற ஒரு வயர்டு வந்து சூப்பராகவே இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஹெட்ஃபோனு, வயர்லெஸ் ஹெட்ஃபோனு இந்த மாதிரி ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வாங்குகிறோம், 1400 மேலே கொடுத்து வாங்குகிறோம். குவாலிட்டி வந்து எவ்வளோ சீப்பாக இருக்குது. என்னோடய ஆதங்கத்தை தான் நான் உங்கள்கிட்ட ரிவ்யூவாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி என்ன சொல்கிறது, ஒன் சைடு கேட்டாலும் அதனால் ஒரு சைடு கேட்குது, அது நல்லா தெளிவாக சூப்பராகவே கேட்குது. ரிவ்யூ எப்படி பண்ணணுன்னு தெரியாது. ஸோ நான் சும்மா என்னோடய ரேண்ட்டு தான் நான் உங்கள்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கேன். 1400 கொடுத்து வாங்கிட்டேன்னுக்காண்டி தான் ஒரு வருஷமாச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 4 மந்த் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு வேறு புது ஹெட்ஃபோன் தான் வாங்கணும். ஸோ என்ன ஹெட்ஃபோன் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட சஜஷன் எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். நானும் நீங்கள் சொல்கிற ஹெட்ஃபோனை நான் வாங்குகிறேன். எதுன்னு சொன்னீங்கன்னா அதை நான் பார்த்து ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதை பற்றின ஒரு ரிவ்யூனாலும் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.